ஹலோ கைஸ், இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ வரைக்கும் என்ன பார்த்தோம்? ஓவலேஷன் நடக்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, என்னென்னலாம் சாப்பிட்டா ஓவலேஷன் கரெக்டாக நடக்கும், அந்த டைமில் எப்படி இன்டர்கோர்ஸில் இருக்குது அப்படின்றதுலாம் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தோம். இப்போது ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம பீரியட் டேட் வர வரைக்கும், அதாவது ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் நம்ம எப்படிலாம் இருக்கணும், எப்படிலாம் இருந்தால் நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணலாம், எதனாலலாம் ப்ரெக்னென்சி மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்கிற டிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் அவங்க சொல்லி கேள்விப்பட்டேன், இல்லை அவங்க லைஃப்பில் நடந்து கேள்விப்பட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னோடய லைஃப்பில் நான் ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானுமே ப்ரெக்னென்சி டிலே ஆகும்போது நிறைய யூடியூபெல்லாம் தேடி என்ன பண்ணால் என்ன சக்ஸஸ் ஆகும் தேடி 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 எல்லாத்துலேயுமே எல்லாமே ஒரே மாதிரியாக சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதேமாதிரி என்னோடய டாக்டர்கிட்டையும் கேட்டு அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி எனக்கு சக்ஸஸ் ஆனதாக சொல்கிறேன். அதையும் மீறி கடவுள் சக்தின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க. அதனால தான் நான் சஷ்டி விரதமும் உங்களை இருக்க சொல்கிறேன். ஸோ நான் இதில் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோடய வாழ்க்கையில் நடந்தது, நான் ஃபாலோ பண்ணது, எனக்கு சக்ஸஸ் கொடுத்தது தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள், நான் சொல்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா நம்ம ஃபுட்டுலாம் சாப்பிட்றது கரெக்டாக இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு பார்த்து பார்த்து சாப்பிட்ணும், எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நம்ம அவ்வளோ வேலை செஞ்சு டயர்டாக இருப்போம். அதில் வாக்கிங் போகணுமா அப்படின்னு தோணும், கண்டிப்பாக தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு. பட் நம்ம கொஞ்சம் மனசை இது பண்ணிவிட்டு எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணி இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதில் நீங்கள் செக்கப் போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது அதையுமே பண்ணுங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. பட் அதை மட்டுமே நம்பி இருக்காதீங்க, இதையுமே கொஞ்சம் சைடில் பண்ணிகிட்டே இருங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஓவலேஷன் டேட் இது தான் அப்படின்றது தெரிஞ்சிடும். நம்ம பீரியட் ஆனதுலேருந்து 12 to 18 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் அவங்களுக்கு ஓவலேஷன் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் 12 to 16 டேஸ்க்குள்ளே ஓவலேஷன் ஆகிடும். இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்களுக்கு தான் இங்கே கஷ்டமே. என்ன மாதிரி நான்லாம் என்னோடய ஓவலேஷன் கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய மந்த் இதனாலே நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியடு, டேப்லெட் போட்டால் தான் பீரியடே வரும். இதில் நான் எங்கே இந்த ஓவலேஷனை கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் என்னோடய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்போவும் நான் ஓவலேஷன் இப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நான் ட்ரை பண்ணல. ஓகே, நம்ம ஏன் ஓவலேஷனை கனெக்ட் பண்ணி இருக்கணும், பீரியட் ஒரு 10th டே வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஆஃப்டர் 10th டேலேருந்து நம்ம பீரியட் டேட் வர வரைக்கும் நம்ம நார்மலாக எப்பவும் போல் இன்டர்கோர்ஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி இருந்துக்கலாம் அப்படின்னு நான் இருந்ததான் எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே நீங்கள் ஓவலேஷனை எதிர்பார்த்து இருக்காதீங்க. உங்களுக்கு பீரியட் ஒரு 10th டே வரைக்குமே நீங்கள் நார்மலாக இருந்துக்கோங்க, எதுவும் இது பிரச்சனை இல்லை. பட் ஆஃப்டர் 10th டே, அதாவது 11th டேலேருந்து ஒரு 25th டேட் வரைக்கும் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்டர்கோர்ஸில் இருங்க. ஏன் 25th டேட் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் வர ஒரு 5 டேஸ் இருக்கு இல்லையா, ஸோ உங்களுக்கு அந்த பீரியட் டேட் வர அந்த 5 டேஸு நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டைம் தான் இம்ப்ளான்டேஷன் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ நம்ம எக்கும் ஸ்பெர்மும் மீட் பண்ணி அந்த ப்ராசஸில் அது இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம இன்டர்கோர்ஸில் இருந்தால் அது தேவையில்லாமல் எதனா டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதுக்காக. பட் அது கண்டிப்பாக அப்படி ஆகுமான்னு எனக்கு கேட்டால் அது கிடையாது தான். சம்டைம்ஸ் சிலருக்கு அதனால் கூட பீரியட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நானுமே அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நானுமே அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என்னோடய ஃபோலிகுலர் ஸ்டடி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த மந்த் நான் ஆஸ் யூஷுவல் 18th வரைக்கும் நான் செக் பண்ணேன், எனக்கு எக் க்ரோத் இல்லைன்னு சொன்னாங்க. 18th அப்புறம் ஒரு 26th டேட் வரைக்கும் தான் நாங்கள் இன்டர்கோர்ஸில் இருந்தோம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி. அதே மாதிரி மெயினான விஷயம் என்னென்னா, வெளியே சாப்பிடாதீங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த KFC பீஸா அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கூட ஒரு டேஸ்ட்டு கூட நீங்கள் வாயில் வைக்காதீங்க. ஸோ இந்த டைமில் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த பெப்சி, கோக்கு, இந்த வெளியே வாங்குகிற மாசா, அந்த ஜூஸ் எல்லாம் எதுவுமே நீங்கள் குடிக்கக்கூடாது, எல்லாமே அவாய்ட் பண்ணிடணும் டோட்டலாக. அப்படியே உங்களுக்கு ஜூஸ் குடிக்கணும்னு இருந்தால் நீங்கள் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ் எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க தாராளமாக. ஸோ இதெல்லாம் கூட நம்ம ப்ரெக்னென்சி டிலே ஆக காரணம். நான் எல்லாமே அந்த லாஸ்ட்டு 3 மந்தில் அவாய்ட் பண்ண 3ஆவது மாதம் நான் கன்சீவ் ஆனேன். அதனால தான் நான் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் இது தெரியாமல் இருக்காங்க, ஒரு வாட்டி தானே நம்ம குடிக்கிறோம், ஒன்றாகாது அப்படிலாம் நினைப்பாங்க. ஸோ இது நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக.
இந்த டைமில் மெயினாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். நம்ம ஒரு ஹாப்பியாக இந்த நம்மளுக்கு பீரியட் வர டேட்டை நம்ம மைண்ட்லேயே வச்சுக்கூடாது. அந்த டேட்டை வந்து நம்ம மறந்துடணும், சரிங்களா? ஏன்னா நம்ம நினச்சிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு பீரியட் டேட் வரப்போதே, பீரியட் வந்துருமா அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தால் தான் அதுலேயே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகி, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறனால நம்ம உடம்புல வந்து ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குமா. ஸோ அந்த ஹார்மோனே வந்து நம்ம ப்ரெக்னன்சியை டிலே பண்ணிடுமா. இது வந்து என்னோடய டாக்டர் எனக்கு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு பாசிட்டிவ் மைண்டாக, ஒரு பாசிட்டிவ் ஃப்ளோவில் நம்ம போயிட்டே இருக்கணும். பட் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சஷ்டி விரதம் இருந்துட்டு ஃபுட் ஹேபிட்லாம் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடும். எப்படினாலும் இந்த மந்த் இல்லையா நெக்ஸ்ட் மந்த் நம்ம ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுலேயே அந்த இதுலேயே பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் டாக்டர் செக்கப்பும் போங்க. நான் வேணான்னு சொல்லவே இல்லை. டாக்டர் செக்கப் போயிட்டு டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். பட் அது மட்டுமே நம்பி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா மெடிக்கலையும் தாண்டி ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும், நம்ம எதிர்பார்க்காத போது. என்னோடய லைஃப்பில் சத்தியமாக சொல்கிறேங்க, நான் வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஃபோலிகுலர் ஸ்டடி போய் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, இந்த மந்த் இல்லை எக்கே வளரல, ஸோ நம்ம நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு தான் ஏதோ கஷ்டப்பட்டு தான் சொன்னாங்களே என்கிட்ட. எனக்கு வந்து அந்த டைம் வந்து நான் அவங்க சொன்னதை நம்பி ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இருந்துச்சு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆகி இருந்திருந்தா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் கன்சீவ் ஆகிருக்க முடியுமா? இப்போ நான் என்ன பண்ணேன், எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன சொன்னாங்க, அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வந்து இவ்வளோ இது பண்ணிவிட்டோம், நம்ம எப்பவும் போல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் இருந்தது. ஸோ அந்த மந்த்து நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணேங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இப்போவும் சொல்கிறேன், 10 வாட்டி சொல்கிறேன், எல்லா வீடியோலையும் நான் இதுதான் சொல்லியிருப்பேன். டாக்டர் பாருங்கள், செக்கப் போங்க, எல்லாமே பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு அது தேவை தான். பட் அதை மட்டுமே நீங்கள் நம்பி இருக்காதீங்க. கடவுளோட அருளும் ஒன்று இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஸ்டைலுமே இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவும் போல இருங்க. இவங்க சொல்லிட்டாங்களே, வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு மட்டும் நீங்கள் தளர்ந்துடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் எப்பவும் போல் இருக்கிற மாதிரி இருங்க. கண்டிப்பாக அந்த மிராக்கள் நடக்குங்க. ஸோ உங்களுக்கு பீரியட் வந்து 25th டேட்டுக்கு மேலே நீங்கள் இன்டர் கோர்ஸில் இருக்காதீங்க. ஹீட்டான பொருள் எதுவும் சாப்பிடாதீங்க. ரொம்ப லாங் ட்ராவல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவுமே நம்ம பாடி ரொம்ப ஹீட் ஆகும். வெயிட்டான பொருள் எதுவும் ரொம்ப தூக்காதீங்க. ரொம்ப வெயிட்டாக இந்த தண்ணி குடம் தூக்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் இருங்க. ஒரு பாசிட்டிவ் மைண்டாக, பாசிட்டிவ் திங்கிங்காக இருங்க. கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கும். அப்புறம் அந்த பர்டிகுலர் டைமில் ஓவலேஷனுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் டைமில் டேப்லெட் எதுவும் வெளியே இருந்து வாங்கி சாப்பிடாதீங்க. அதாவது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையோ இல்லை உடம்பு சரியில்லைன்ற ஒரு மாத்திரையோ எந்த டேப்லெட்டோ அனவசியமாக மெடிக்கல்லையோ எதுவும் வாங்கி சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஏதாவது வைத்தியம் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு பாருங்கள். இல்லைனா ஹாஸ்பிட்டல் போயிட்டு கூட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டேப்லெட் போடலாமான்னு கேட்டுட்டு கூட நீங்கள் இது பண்ணுங்கள். ஏன்னா நான்லாம் அந்த டைமில் எனக்கு ரொம்ப தலைவலி வந்தது. நான் அதெல்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன். டேப்லெட் எடுத்துக்கிறதுலாம் வீட்லேயே வந்து நான் நார்மலாக என்ன பண்ணால் தலைவலி போகுமோ அதை பண்ணி தான் போக வச்சேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். டேப்லெட் தேவையில்லாத டேப்லெட்லாம் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு வந்து ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்மளுடைய எக்கும் ஸ்பெர்மும் நல்லா மீட் பண்ணி கண்டிப்பாக இம்ப்ளான்டேஷன் ஆகி அந்த ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுங்க. எனக்கு அப்படி தான் நடந்துச்சு. நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஆனால் இன்னொரு விஷயம், ஒரு மாதமோ 2 மாதமோ மட்டும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு பீரியட் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. 1 மாதமோ 2 மாதத்துலேயே இது நடக்கிற விஷயம் கிடையாது. சிலருக்கு சம்டைம் 1 மாதத்துலேயே கிளிக் ஆகிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் எல்லாருக்கும் அப்படி ஆகாது. எனக்குமே வந்து 3 to 4 months எடுத்துச்சு. பட் அந்த 4 months நான் கண்டினியூஸாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்மே ஆச்சு. அதுவும் நான் எதிர்பார்க்காத டைமில் அது கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரெக்னென்ட் ஆகிட்டோன்னா நம்ம பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு 3-4 days முன்னாடியே என்னென்ன சிம்டம்ஸ் வரும், நம்ம எப்படி அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறது ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் சொல்கிறதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.